ஜோஹோ கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஐடி ஃபீல்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபெமிலியர். இந்த ஜோஹோ கார்ப்பரேஷனோட சிஇஓ வந்து மிஸ்டர் ஸ்ரீதர் வேம்பு அப்படிங்கிறவர் இந்தியன். அமெரிக்காவில் ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர். அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு வைண்ட் அப் பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த கம்பெனி ஆரம்பித்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காரு. ஜோஹோ கார்ப்பரேஷனில் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பேர் விருப்பப்படுறாங்க. ஆனால் அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வெளிநாடு வாழ் இந்தியர்களே, எஸ்பெஷலி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்களே, நீங்கள் இவ்வளோ நாள் அங்கே இருந்தது போதும், இனிமேல் இந்தியாவுக்கு வாங்க. இந்தியாவை வந்து நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகலாம். உங்களுடைய திறமைகளுக்கு இங்கே நிறைய பரிசுகள் இருக்குது. உங்களுடைய திறமைகள் இங்கே தான் வளரணும். இங்கிருந்து நீங்கள் திறமையை வளர்த்திட்டு வெளிநாட்டில் போய் எதுக்காக வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து அங்கே அமெரிக்காவுக்காக வந்து நீங்கள் உங்களுடைய செல்வத்தை வந்து உங்களுடைய அறிவை வந்து கொடுத்துட்ருக்கணும் அப்படின்னு வந்து அவர் அறைகூவல் விட்டுருக்கார். ஸோ இதுக்கு பலதரப்பட்ட இடத்துல இருந்து வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ஷன்ஸ் வந்திருக்கு, எஸ்பெஷலி ஃப்ரம் என்ஆர்ஐ, நான் ரெசிடென்ட் இந்தியன் ஹூ ஆர் லிவிங் இன் அமெரிக்கா. அவங்க சொல்கிற ஒரு 4-5 விஷயத்தை நம்மளால் ஜீரணிக்கவே முடியல, ஆஸ் அன் இந்தியன் ஜீரணிக்க முடியல. அவங்க சொல்கிற முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே உள்ள பாலிடிக்ஸ், சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று, எதுக்கு எடுத்தாலும் லஞ்சம், எதை கொடுத்தாலும் லஞ்சம். 10 பேர் வேலை செய்கிற இடத்துக்கு 1,00,000 பேர் வேலை செஞ்சு அந்த 10 பேரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு 10 பேர்ட்டையும் பல லட்சம் வேலைக்கு காசு வாங்கிக்கிறாங்க. வேலைக்கு போகிறோம் மறுபடியும் லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிடலாம். இது அரசியல் தலைவர்கள் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோன்னு எக்கச்சக்கமான வாக்குறுதிகள் கொடுத்தாலும் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதை பூராமே வந்து பொய்யா பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. ஸோ பொலிட்டிக்கல் சிஸ்டம் மேலே எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, அரசு இயந்திரத்து மேலே எங்களுக்கு வந்து நம்பிக்கையே இல்லை, குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கிடையாது, நல்ல ஒரு ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே கொடுக்குற சம்பளத்தை விட எங்களுக்கு திறமைக்கு அங்கே 5 மடங்கு சம்பளம் வந்து நாங்கள் வாங்கிட்டுருக்குறோம். ஸோ எங்கள் லைஃப் ஸ்டைல் வந்து நாங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறோம். அது ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருக்குது. நல்ல தண்ணி கிடையாது, நல்ல ஏர் கிடையாது, ஏகப்பட்ட பொல்யூஷன் இருக்குது, சிறப்பான சாலைகள் கிடையாது. இப்போ சமீபத்தில் 4 ட்ராக் 6 ட்ராக் அப்படிங்கிற டிரான்ஸ்போர்ட் வந்தாலும் நகரங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய டிராஃபிக் ஜாமு, அங்கே இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலு, அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத விஷயங்கள், லேட்டஸ்ட்டாக அங்கேருந்து வரக்கூடிய மனசை பயமுறுத்தக்கூடிய லா அண்ட் ஆர்டர் விஷயங்கள் எல்லாம் வந்து எங்களை அங்கே இந்தியாவுக்கு வரவிடாமல் பண்ணிகிட்டே இருக்குது. நாங்கள் யோசனை பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. பட் வேம்பு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அமெரிக்காவை நம்பாதீங்க, ட்ரம்ப் ஆல்ரெடி வந்து ஒரு அல்டிமேட்டம் ஒன்று போட்டார். ஸோ ட்ரம்ப் தோத்தா நம்ம அங்கே இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் ஐடியா பண்ணிகிட்ருக்கிறீங்க. ட்ரம்ப் தோத்தாலும் அடுத்து வரக்கூடிய ஆப்போசிஷன் பார்ட்டி ஒரு பிரசிடெண்ட்டாக வந்தாலும் அவங்களும் இதே நிலைப்பாட்டை தான் எடுப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய ரெசிடென்ட் அமெரிக்கன்ஸு எங்களுடைய திறமையும் எங்களுடைய பணத்தையும் இந்தியன்ஸ் மறிச்சிட்ருக்கிறாங்க அப்படின்னு அவங்களே கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்கிறார். இத்தனை ஓட்டைகளை வச்சுக்கிட்டு லக்ஸூரியாக அங்கே வாழ்ந்துட்டுருக்கிற அமெரிக்கர்கள் இங்கே வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஸோ நம்ம பொலிட்டிக்கல் சிஸ்டம் எவ்வளோ தூரம் ஒரு என்டையர் கண்ட்ரியை வந்து ஒரு படுகொலியில் தள்ளிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்களா. மறுபடியும் இது போன்ற ஒரு அப்டேட்டில் உங்களை சந்திக்கும் வரை பாய்.